ஷோ எனக்கே எக்ஸைட்டிங்கா இருக்கு. சரி சரி சொல்லிடுறேன் மேம். என்னன்னா முக்கியம் சொல்லுங்க, என்னாச்சு? இல்லை மேம், இப்போ பாகுபலின்னு படம் வந்ததா, ராஜமௌழி சார் படம். அதில் வந்து அனுஷ்கா நடித்த கேரக்டர் பேர் என்ன? என்ன ஏன் என்ன கூட்டிட்டு வந்து அவங்க படம் கேட்குறீங்கன்னு நீங்கள் கேட்கக்கூடாது. அதில் உங்களுக்கு ஒரு கனெக்ட் இருக்கு. அவங்களுக்கெல்லாம் முன்னோடி நீங்க தான். அந்த பேரு என்ன பேரு? பாகுபலி. எந்த படத்துல? பாகுபலி மேம். பாகுபலி இல்ல, என்னோட என்ன படத்து அது? ஐந்தாம் படை. சுந்தர் சி சாரோட. ஓ வாங்க அப்படி வாங்க, அப்படி அப்படி வரணும். நல்லா இருக்கு மேம், வாங்க மேம். பாகுபலி அனுஷ்கா, ஐந்தாம் படையில நீங்க. ஆனா 2 பேருக்கும் ஒரு பேரு. அனுஷ்கா பேருக்கு முன்னாடியே உங்க பேரு பயங்கரமா பாப்புலர். தெரியல எனக்கு. நான் எவ்வளவு எக்ஸைட் ஆகி கேட்டேன் தெரியுமா? சரி ஓகே, சரி நானும் சொல்லிட்டுமா? சொல்லுங்க. தேவசேனா. தேவசேனா. அப்படி வா அப்படி வா. சரி மறுபடியும் ஒன் மோர் போலாமா? தேவசேனா. ஃபர்ஸ்ட் மறுபடியும் போலாம், அப்பதான் ஆடியன்ஸ்க்கு நல்லா இருக்கும்ல. சரி ஓகே ஓகே ஓகே. இப்போ நீங்க தெரிஞ்ச மாதிரியே சொல்லணும். ஓகே. பாகுபலியில அனுஷ்காவும் ஐந்தாம் படையில உங்களுக்கும் ஒரே பேரு. என்ன பேரு? என்ன பேரு? தேவசேனா. இல்ல இல்ல இல்ல, சொல்லி கொடுத்து சொல்ற மாதிரி இருக்கு மேம். நீங்க அப்படியே நல்லா யோசிச்சு அப்படி சொல்லுங்க, அதான் நல்லா இருக்கும். ஓ இன்டர்வியூல ஆக்டிங்கா? ஆக்டிங் குள்ள தான் இன்டர்வியூ. ஆக்டிங் குள்ள இன்டர்வியூ. ஓகே. கொஞ்சம் கஷ்டமான क्वेश्चन தான். நல்ல ஒரு கம்பீரமான பேர் ஆக்சுவலா. பாகுபலியில அனுஷ்கா பேரு இப்போ உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். கிட்ட வந்துட்டீங்க. தேவசேனா. தேவசேனா. சூப்பர். இதான் வைப்போம், அதை எடிட் பண்ணிடுவோம். இதான் ஆக்டிங் டேலண்ட், டிஃபரண்ட் டைமென்ஷன். சூப்பர்.